ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருது குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் அடுப்பெல்லாம் பற்ற வைக்க போகிறது இல்லை. இப்போ வீட்டில் நிலக்கடலை ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை இருந்துச்சு. அதை இந்த மாதிரி தோல்லாம் ஊற்றி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அதே கூடவே எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இல்லை வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இதை வந்து பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அளவுக்கு பவுடராக எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப திரிட்டோம்னா அந்த பருப்புலேருந்து எண்ணெய் மாதிரி கசிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதை ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். இன்னும் மிச்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம பவுடராக எடுத்துக்கணும். முடிக்காச்சு, அதையும் அந்த பவுலோடு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை மிக்ஸியில் சேர்த்துக்குவோம். லைட்டாக ஓட்டிக்குவோம். இந்த நாட்டு சர்க்கரை கூடயே நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்குவோம். சேர்த்து மறுபடியும் அரைச்சிடுவோம் ஒன்று சேர்த்து. இப்போ நம்ம அரைச்ச நாட்டு சர்க்கரையோட நம்ம கடலைப்பருப்பையும் ஒன்று சேர்த்துக்கிறோம். ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை மிக்சியில் நல்லா ரெண்டையும் சேர்த்துட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓட் மட்டும் ஓட்டிக்குவோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். நல்லா ஊட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம அந்த சூட்டோடையே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் வச்சு அப்படியே உருட்டினா சூப்பராக உருண்டிடும். நம்ம அடுப்பு எதுவுமே பற்ற வைக்கல. உங்களுக்கு வாசத்துக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறதா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா கையில் லைட்டாக எண்ணெயை வச்சு கூட பிடிக்கலாம். நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, சும்மாவே அப்படியே பிடிக்கிறேன் பாருங்கள். நம்ம கை குழந்தைங்க இதெல்லாம் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால நல்லா வெயிட் கெயின் ஆகும். கடலை சாப்பிட்றதுனால ஒன்றும் வயிற்றுக்கு சேராது. அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். பல் இல்லாத குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், லட்டு எவ்வளோ அழகாக உருட்டை வந்துச்சு பாருங்கள். நம்ம லட்டு இதில் உருட்டி வச்சுக்கோம். இப்போ நம்மளுடைய கடலை உருண்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பெல்லாம் பற்றவே வைக்காமல் ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். லட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். லட்டு பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் அந்த பருப்பு குருணையாக லைட்டாக மென்று சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த குப்பை மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட முடியலாம். அந்த மாதிரி டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்வீட் சாப்பிடும் போல இருந்தால் நாங்கள் 20K சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு நன்றி, மிகப்பெரிய நன்றி. நன்றி நன்றி நன்றி. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுடைய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.